பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆம், பாருங்க, இயேசு சொல்லுகிறாரு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க, அதாவது தேடணும், அதை மீட்கணும். ஆமென். சொல்ல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதற்காக இயேசு உலகத்துக்கு வந்திருக்கிறார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவன் ஜனங்களை தமக்கென்று ஏற்படுத்தினார். ஆனால் மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே தேவ சமூகத்தை விட்டு துரத்தி விடப்பட்டாங்க. தேவனுடைய மகிமை இழந்து போனாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அப்படியே விட மனதில்லாதபடிக்கு திரும்பவும் நம்மை மீட்டுக்கொள்ள, நம்மை தேடி ரட்சித்துக்கொள்ள இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். பிரியமானவர்களே, வாழ்க்கையிலும் நீங்கள் இழந்து போன நிலையில் இருக்கலாம். அதையெல்லாம் மீட்டுக்கொள்ள இயேசு வந்தார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்ததை திரும்பவும் அவர் சோதரம் மீட்டுக்கொள்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அப்படியே செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறையா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, சமாதானத்தை இழந்து, நிம்மதி இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து, உடைமைகளை இழந்து தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இறங்கி வந்து அவர்கள் இழந்ததை திரும்ப அவர்களுக்கு தந்து நீர் மகிழ பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. வல்லமை இறங்கட்டும், கரம் இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்க. இழந்து போனதை திரும்பவும் தேடி மீட்கவும் இந்த பூமிக்கு வந்ததே அப்படியே பிள்ளை வாழ்க்கையில் இழந்த அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை, ரட்சிப்பை பிள்ளைகள் திரும்பவும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்கிற அன்புக்காய் சோதரம். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அன்புக்காய் நாங்கள் துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.